கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட தியானத்தை எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அப்படி என்றால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார். அவர் பார்த்து கொள்வார். உங்கள் நெருக்கத்தை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்கள் பிரச்சனைகளை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்கள் போராட்டங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் பார்த்து கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல, அதில் உதவி செய்யவும் அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆபிரகாம் நெருக்கத்திலே மாட்டிக்கொண்டான். அவன் வாழ்க்கையில் இருண்ட காலமாய் மாறிவிட்டது. அவன் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். யெகோவா ஈர், நான் சொல்லுகிறேன், அதே தேவன் இன்றைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் அன்றைக்கும் யெகோவா ஈராய் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் யெகோவா ஈராய் இருக்கிறார். உங்கள் தேவைகள் எல்லாம் பரலோகத்தில் பார்த்து கொள்ளப்படும். பரலோகத்தின் தேவன் உங்கள் தேவைகளுக்கு அவர் பதில் தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவன் சொன்னான், யெகோவா ஈர். உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் யெகோவா ஈராய் இருந்து நிரூபிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் போதுமானவராக இருக்கிறார். எங்கெல்லாம் நாம் அவரை விசுவாசிக்கிறோமோ, எந்த இடத்தெல்லாம் யெகோவா ஈராய் இருக்கிறார், என் தேவன் எனக்கு யெகோவா ஈராய் இருக்கிறார் என்று எங்கெல்லாம் அவர் நாமத்தை உயர்த்துகிறோமோ, அங்கெல்லாம் அவர் இறங்கி வந்து அற்புதமாய் உன்னை விடுதலையாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தன் மகனை, ஒரே மகனை பலி செலுத்த போனான். நான் சொல்லுகிறேன், உங்கள் தேவைகள் என்ன என்பது உங்களுக்கு முன்பதாகவே தேவன் அறிந்திருக்கிறார். எந்த நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். நம் ஆண்டவருக்கு ஒன்றும் கற்றுக் கொடுக்க தேவையில்லை. எந்த நேரத்தில் அவர் நம்மளை தூக்கிவிட வேண்டும் என்று அவருக்கு சொல்லுகிற அவசியம் நமக்கு இல்லை. அவர் எந்த நேரத்தில் உதவி செய்ய வேண்டுமோ அந்த நேரத்தில் யார் தடை செய்தாலும் அவர் இறங்கி வந்து உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவரே சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் ஒருவர் மாத்திரமே உனக்கும் எனக்கும் விடுதலையாக்க முடியும். அவர் ஒருவர் மாத்திரமே உன்னையும் என்னையும் வாழ வைக்க முடியும். ஏனென்றால் அவர் யெகோவா ஈராய் இருக்கிறார். உன்னுடைய தேவைகள், என்னுடைய தேவைகள் எல்லாம் அவர் சந்திக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தேவைகளில் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், யெகோவா ஈர் என் தேவன் என்று சொல்லுங்கள். எல்லாம் கரங்களை வச்சு சொல்லுங்கள், யெகோவா ஈர் எனக்காய் இருக்கிறா. யெகோவா ஈர் எனக்காய் இருக்கிறா. எவ்வளவோ நீங்கள் யெகோவா ஈரை நீங்கள் உயர்த்துகிறீங்களோ, நிச்சயமாய் அவருடைய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வீட்டில் சொல்ல போகிறீங்க, இந்த இடம் யெகோவா ஈராய் கர்த்தர் மாற்றப் போகிறார். இந்த இடத்துல இருக்கிற இடத்துலேருந்து கர்த்தரை உயர்த்த போகிறார். இன்றைக்கு ஆண்டவர் என் தேவைகளை சந்திக்க போகிறார். பாருங்க, ஆபிரகாம் அந்த மலை மீதில் அவர் தேவையை சந்திக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். யாருமே இல்லாத இடத்திலும் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார். மலை மீது அவனும் ஈசாக்கு மாத்திரம்தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த மலை மீதிலும் ஆண்டவர் அவன் மீது கண்ணோக்கமாயிருந்து, யாருமே இல்லாத இடத்திலும் ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லமையுள்ளவராக இருந்தார். நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் எந்த நெருக்கத்தில் இருந்தாலும் யெகோவா ஈர் தேவன், என் தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் யெகோவா ஈராக இருக்கிறார். நாம் உயர்த்தும் போது நிச்சயமாய் உன் தேவைகள் சந்திக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்பிக்கொண்டிருக்கிறீங்க?
இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் என் தேவைகள் சந்திக்கப்படவில்லை என்று கவலைப்படுகிறீர்களா? கவலைப்படாதீர்கள். இன்று இந்த வேத வசனத்தை நீங்கள் வாசித்து விசுவாசிக்கும் போது, யெகோவா ஈர் என் தேவனாயிருக்கிறார் சொல்லிக்கொண்டே இருங்கள். யெகோவா ஈர், யெகோவா ஈர் என் தேவைகளை சந்திக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். யெகோவா ஈர் என்னை கைவிட மாட்டார். யெகோவா ஈர் என் தேவைகளை சந்திப்பார். யெகோவா ஈர் என் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பார். என் நெருக்கத்தை மாற்றுவார். யெகோவா ஈராக இருக்கிற ஆண்டவர், அவர் சர்வவல்லமுள்ள தேவன். என் குடும்ப தேவையை சந்திப்பார். கடன் பிரச்சனை மாற்றி போடுவார். உங்கள் என்ன தேவையோ அந்த தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய தேவைகள், என்னுடைய தேவைகள் தேவனுக்கு தெரியும். அவர் அறிந்திருக்கிறார். அவர் நிச்சயமாய் உன்னையும் என்னையும் விடுதலையாக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆபிரகாம் அவன் கண்ணீரோடு கூட போகிறான். மீண்டும் நான் எப்படி வருவேன்? எனக்கு இருக்கிற ஒரே மகன், தேவன் கொடுத்த ஒரு மகன், நான் அவனை இழந்து எப்படி வருவேன் என்று ஒரு கவலையோடு கூட கண்ணீரோடு கூட அவன் கடந்து போயிருப்பான். அந்த மலை மீது ஏறும்போது ஒரு கண்ணீரோடு கூட கடந்து போயிருப்பான். ஆனால் அவன் திரும்பி வரும்போது கம்பீரத்தோடு கூட வருகிறான். ஏன் என்று சொன்னால், யெகோவா ஈர் வாழ்க்கையை மாற்றுகிறவர், யெகோவா ஈர் அற்புதங்களை செய்கிறவர், யெகோவா ஈர் நம்மை நடத்துகிறவர். அவரெல்லாம் பார்த்துக்கொள்வார். நம்முடைய வேலை என்னன்னா விசுவாசிப்பது மாத்திரம்தான். ஒன்றுமில்லாத ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன உடனே புறப்பட்டு போயிட்டான். பாருங்க, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ சொன்ன உடனே அவன் புறப்பட்டு போகிறான். அதுதான் விசுவாசம். நீயும் நானும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது, அவரை நம்பி நாம் புறப்பட்டு போகும்போது, நம்ம எங்கே புறப்பட்டு போனாலும், வனாந்தரத்தில் புறப்பட்டு போனாலும் அங்கேயும் நமக்கு உதவி செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். எந்த இடத்துல நாம் இருக்கிறோமோ அதே இடத்துல இறங்கி வந்து நமக்கு உதவி செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் யெகோவா ஈராக இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் உனக்கும் எனக்கும் உதவி செய்வது லேசான காரியம். உன்னையும் என்னையும் வாழ வைப்பது அவருக்கு லேசான காரியம். உன் குடும்பத்தை மாற்றுவது லேசான காரியம். உன் பிள்ளையுடைய வாழ்க்கையை மாற்றுவது லேசான காரியம். அதுக்கு ஒன்றே ஒன்றுதான் தேவை. நீங்கள் தேவனை உயர்த்த வேண்டும். யெகோவா ஈர் என் தேவைகளை சந்திக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். யெகோவா ஈர் என் குடும்பத்தை நடத்துவார். அவரை உயர்த்தி கொண்டே இருங்கள். அவர் நாமத்தை உயர்த்தி கொண்டே இருங்கள். அவருடைய நாமம் வல்லமை உள்ளது. அவருடைய நாமம் பயங்கரமானது. வேதம் சொல்லுகிறது, அவர் நாமத்தை பிரஸ்தப்படுத்த எந்த இடத்திலும் அவர் வந்து ஆஸ்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருக்கு 1000 நாமங்கள் உண்டு. நீங்கள் எந்த நாமத்தை பயன்படுத்துகிறீர்களோ அந்த நாமத்துடைய வல்லமை உடைய வாழ்க்கையில் வரும். தேவைகளில் யெகோவா ஈரா இருக்கா என்று சொல்லுங்கள். பலவீனத்தில் யெகோவா ராஃபாவா இருக்கா என்று சொல்லுங்கள். நெருக்கத்தில் எல்ஷடாய் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்லுங்கள். சமாதானம் குறைவாக இருக்கும் போது யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா ராஃபா, சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் நாமத்தை நாம் சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் விசேஷமான வல்லமை புறப்பட்டு வரும். அவர் நாமத்தை உயர்த்துவோம். யெகோவா ஈர் உன் தேவையெல்லாம் சந்திக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு எப்போதெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் பரலோகத்தை நோக்கி பார்த்து, யெகோவா ஈரா இருக்கிற என் ஆண்டவர் என்னை விடுதலையாக்குவார், எனக்கு உதவி செய்வாரை நோக்கி பாருங்கள். நிச்சயமாய் யெகோவா தேவன், யெகோவா ஈரா இருக்கிற ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். உங்களை கைவிடவே மாட்டார். உங்களோடு கூட இருப்பார். உங்களை நடத்துவார். உங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வார். உங்களை போஷிக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். அன்றைக்கு மோசே லட்சக்கணக்கான மக்களை வனாந்தரத்தில் கொண்டு போகும்போது போஷித்த ஆண்டவர் உன்னையும் என்னையும் போஷிக்க அவர் வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் யெகோவா ஈரா இருக்கிற ஆண்டவர். லட்சக்கணக்கான மக்களை போஷித்த ஆண்டவர் இன்றைக்கு உன்னையும் போஷிப்பது அவருக்கு லகுவான காரியம், சாதாரண காரியம்.
உன்னை நடத்துவதற்கு லேசான காரியம். வேதம் சொல்லுகிறது, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு உதவி செய்வது என் தேவனுக்கு லேசான காரியம். உங்களுக்கு வேணா உங்கள் பிரச்சனைகள் கடினமான காரியமாக இருக்கலாம், இன்றைக்கு வேணா உங்களுடைய போராட்டங்கள் பெரிதாக இருக்கலாம். ஆனால் என் தேவனுக்கு எல்லாம் லேசான காரியமாக இருக்கிறது. என் தேவனுக்கு எல்லாம் சாதாரண காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் என் தேவன் பெரியவர். நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன் பெரிய தேவனாயிருக்கிறார். உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களுக்காக கடவுது. நீங்கள் எவ்வளவாய் தேவனை உயர்த்துகிறீர்களோ, எவ்வளவாய் தேவன் மீது விசுவாசம் வைக்கிறீங்களோ, எவ்வளவா தேவன் மீது அன்பு கூறுறீங்களோ, எவ்வளவாய் உங்களுடைய வாழ்க்கையை அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறதோ, அவ்வளவாய் நீங்கள் தேவனுடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். ஆகவே உங்கள் தேவைகளை சந்திக்க யெகோவா ஈராய் தேவன் இருக்கிறார். நீங்கள் எதை குறிக்கும் கலங்க தேவையில்லை. ஏனென்றால் உனக்கா எனக்கா யெகோவா ஈர் இருக்கிறார். உன் குடும்பத்தை பார்க்கிலும், உன்னோடு கூட பிறந்தவர்களை பார்க்கிலும், உன் நண்பரை பார்க்கிலும் யெகோவா ஈர் உனக்காய் இருக்கிறார். மனிதர்கள் வேண்டால் நமக்கு உதவி செய்யாமல் போகலாம், உறவுகள் வேண்டால் உதவி செய்யாமல் போகலாம். ஆனால் யெகோவா ஈர், அவருக்கு தெரியும் எந்த இடத்துல என் மகனுக்கு உதவி செய்ய வேண்டும், எந்த சூழ்நிலை என் மகனை உயர்த்த வேண்டும் என்று யெகோவா ஈராயிருக்கிற தேவனுக்கு தெரியும். அவரையே நோக்கி பார்ப்போம், அவரையே சார்ந்திருப்போம். அவர் ஒருவர் மட்டுமே உனக்கும் எனக்கு உதவி செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆகவே உனக்கும் எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் யெகோவா ஈர். அவர் நிச்சயம் உன் தேவை சந்திப்பா. கண்களை மூடி இந்த வேலை நீங்கள் ஜெபிக்கும் போது எந்த தேவையானாலும் இப்பொழுது தேவன் சந்திக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். எல்லோரும் கண்கள் மூடி நாம் ஜெபிக்கலாம். சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிற கர்த்தாவே, அன்றைக்கு ஆண்டவரே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நீர் யெகோவா இருக்கிற தேவனாயிருந்து நீர் நிரூபித்தீர் ஆண்டவரே. நீர் யெகோவா ஈராயிருக்கிற நிரூபித்தீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற தேவைகள் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுடைய தேவைகள் ஆண்டவரே, காலேஜ் ஃபீஸ் கட்ட வேண்டும், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டும் ஆண்டவரே, வீட்டு வாடகை கட்ட வேண்டும் ஆண்டவரே, வியாபாரத்தில் இருக்கிற தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் ஆண்டவரே, லோன் கட்ட வேண்டும் ஆண்டவரே, கடன் பிரச்சனை இருக்கிறதா ஆண்டவரே, என் தேவைகள் அநேக தேவையாக இருக்கிறதா ஆண்டவரே. ஆனால் ஒன்று தெரியும், என் தேவன் எனக்கு உதவி செய்ய வல்லமுள்ளவராயிருக்கிறார். என்னுடைய தேவைகளெல்லாம் பரலோகத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் யெகோவா ஈராயிருக்கிறீர் ஆண்டவரே. என் வாழ்க்கையிலே நீர் யெகோவா ஈராயிருக்கிற தேவன் என்பதை நிரூபித்து காட்டுவீராக. யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் தேவையோடு கூட ஆண்டவர் தேவையோடு கூட கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, இப்போது நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் தேவைகளை சந்திப்பீராக. இயேசுவின் நாமத்தால் கட்டுகள் உடைக்கப்படுவதாக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக. தேவனோட வாழ்க்கையில் இருக்கிறதான பிரச்சனைகளை மாற்றி போடுவீராக. கர்த்தருடைய கண்களுடைய ஆண்டவருடைய கண்ணீருக்கு பதில் தருவீராக, விண்ணப்பத்துக்கு பதில் தருவீராக. உங்களுடைய நாமம் பெரியது. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. நீங்கள் விசுவாசத்தோடு கூட இருப்பீர்கள் என்று சொன்னால், நம்பிக்கையோடு கூட இருப்பீர்கள் என்று சொன்னால், யெகோவா தேவன், யெகோவா ஈராயிருக்கிற ஆண்டவர் இன்றைக்கு அவர் நாமத்துடைய காரியங்களை எனக்கு வெளிப்படுத்துவார். நிச்சயமாக எனக்கு உதவி செய்வார் என்று விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னார், அவர் நிச்சயமாக இன்றைக்கு விடுதலாக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஒருபோது ஒரு நாள் கலங்கிடாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். நம்முடைய தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை ஆஸ்வதிப்பார், உங்களை பெருக பண்ணுவார். சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தாவே, உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நீரே எங்கள் தேவையை சந்திப்பீராக, வழி நடத்துவீராக. யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே சாட்சி சொல்ல கத்த கிருபை தருவீராக. ஜீவனுள்ள சாட்சி, யெகோவா ஈர் இதை செய்தார் என்று சொல்லத்தக்கதை கத்த கிருபை தருவீராக. பொறுப்பெடுத்துக் கொள்வீராக, ஆஸ்வதிப்பீராக. ஜெபிக்கிறோம் துதிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. தேங்க்யூ.